ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லி அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு விஷயத்த பண்ணுறாரு முத்துக்குமரன். நைட்டு பண்ணுறாரு, அங்கே யாருமே மதிக்க மாட்றாங்க. சரி, இங்கே வந்து கேப்டனாக இருக்கிற தீபக் கிட்ட சொல்லி இந்த சபையில் வந்து அந்த ஒரு விளக்கத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி அங்கே ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க ஆரம்பித்தா, ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இவன் பேசுகிறது என்ன, நீ ஆமாம் பேசி இது பண்ணுற போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச வேண்டிய விஷயத்த தீபக் வந்து இதை கொஞ்சம் கரெக்டாக சொல்லு, இதை கொஞ்சம் முழுமையாக சொல்லிட்டு இவர் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒழுங்காக சொல்லாமல் தீபக் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் நீ சொல்பா அருண், அவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் நீ இதை சொல்லியிருக்க, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் சொல்ல வராரு, அதை கேட்கறது கூட அங்கே வந்து மனநிலைமை யாருக்கு, எனக்கு பசிக்குது, இது உங்களுடைய தனிப்பட்ட இது வந்து முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் அருணுக்கும் உள்ள தனிப்பட்ட விஷயம். இதில் நீங்கள் ஏன் வந்து சபை கொண்டு வரீங்க? என்ன இது எதுவும் புரியல எனக்கு. பிக் பாஸ் வீட்டில் வந்து சபைக்கு ஏன் கொண்டு வரீங்கன்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் நான். எப்பயுமே அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஹிஸ்ட்ரியும் நடந்தது. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, முத்துக்குமரன் பிரச்சனையை வந்துச்சுன்னா அதை நீங்கள் தனியாக பர்சனலாக இது பண்ணிக்கோங்க. இதே வேறு யாருக்குன்னா, இப்போ நேற்று வந்துட்டு ஜாக்லின் ஒரு பக்கம் அழுதாங்க, இது பண்ணாங்க, அவங்க பேசிக்கிறாங்க. நாமினேஷன்ஸில் வந்து சௌந்தர்யா வந்து ஒரு விஷயம் பேசுகிறாங்க, எல்லாம் கம்முன்னு வாய மூடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ராணுவ பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அருண் வந்து ஒரு வாட்டி வந்து பேசியிருப்பார், அரை மணி நேரம் பேசியிருப்பார், எல்லாம் கம்முன்னு கேட்குறாங்க. ஆனால் முத்துக்குமரன் வந்துட்டு இப்போ வந்து நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் சொல்லும்போது அருண்குமார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 2 பேர் பேசும்போது நீ ஏன் இடையில வர அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது பொது பிரச்சனை, இது பொது பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி இந்த ப்ரொவிஷன், இந்த லக்ஸரி இதில் வந்து நான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன், இது வேஸ்ட் ஆகக்கூடாது. மஞ்சரி சொன்ன விஷயம் கரெக்டு, நாங்கள் ஒரு சஜஷன் கொடுத்தா அதை ஏன் நீ வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிற, அதை சஜஷனாக எடுத்துக்க வேண்டியதானேன்னு சொல்கிறார். இவ்வளோ தான் விஷயம். இதை கேப்டன் அழகாக அங்கேயே சால்வ் அவுட் பண்ணலாம். என்னென்னா, ஆமாம் இது நல்ல விஷயமாச்சடா, நம்ம இது மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கும் சேவிங் ஆகும்ல, அது வேஸ்ட்டாக போகிறத இன்னொருத்தவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் தீபக் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இந்த அருணுக்கு சப்போர்ட் பண்ணுற எண்ணத்துலேயே வந்து அருணை சேஃப் கார்ட் பண்ணணும், அதே எண்ணத்தில் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரை விட கொஞ்சம் ஸ்கோர் பண்ணால் அவருக்கு மைண்டு வருதானு தெரியல. ஏன்னா எனக்கு பச்சாக தெரியுது. நேற்று நைட்டும் வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசும்போது, இல்லை நான் வேறு ஆங்கிள் யோசிச்சிட்டேன் முத்து, அது கரெக்டு தான், நீ ஒரு கேம் விளாட்ற, அவன் ஒரு கேம் விளாட்ணும், ஆனால் இதை இவனுக்கு இதோட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் முத்துக்குமரன் கிட்ட. இதோட அவன் விட மாட்டான், நீ கொஞ்சம் பார்த்துக்கோ. அதே மாதிரி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைண்ணே இதை விடுறதுன்னு இல்லை, சண்டையே வேணாம், ஹெல்த்தியாக கேம் விளாண்டுட்டு போயிடலாமே, அதே ஏன் மேலே ஒரு பழியாக வைக்கணும், நான் வந்து மஞ்சருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், மஞ்சருக்கு வக்காலத்து வாங்குறேன், இப்படி தேவையில்லாமல் வந்து நான் ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி அங்கே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அப்புறம் மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ இங்கேயும் பாருங்கள், முத்துக்குமரன் எந்திரிச்சு கரெக்டாக ஒரு நிமிஷம் கொடுத்துருந்தா ஃபுல் டீட்டெயிலாக விளக்கி சொல்லியிருப்பார். அழகாக சொல்கிறார் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வந்துட்டு இரு நானும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ஜாக்லின் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் பசியாக இருக்குது, நீங்கள் உங்களோட இதை வந்து நேற்று தான் அவ்வளோ நேரம் பேசுனீங்களா, இங்கே எது கொண்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. இதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சபையில் வந்து பேசும்போது நீங்கள் உங்களோட கருத்தை வைக்கிறீங்களா, அழுகுறீங்களா, ஏதோ பண்ணுறீங்களா. அருண்குமார் அருண் வந்துட்டு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட பிரச்சனையை பேசுறதுக்கு மஞ்சருக்கு இவருக்கும் அந்த பிரச்சனையை ஒரு அரை மணி நேரம் விளக்குனார்ல, எல்லாம் வாய மூடி கேட்டிங்களா. இப்போ புத்துக்குமரன் மட்டும் சொல்ல வந்தால் ஏன் இத்தனை பேர், அதுவும் ஒரு பக்கம் தர்ஷிகாவுக்கு இப்படி மண்டை வலிக்குதான், அவ்வளோ இரிட்டேட்டாக ஆகுறாங்க, போய் சாப்பிட்ணும், அதை பாருங்கள் இதை பாருங்கன்றாங்க. தீபக் வந்து என்ன சொல்கிற கடைசியாக, பல்லி சாப்பாட்டில் விழுந்தால் மட்டும் சொல்லுங்களாம், எப்படி பல்லி சாப்பாட்டில் விழுந்தால் மட்டும் சொல்லுங்கள், தலைமுறைக்காரினை மட்டும் அங்கே வந்து கிச்சன் வேலையில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், இல்லைனா எதையுமே சொல்லாதீங்க, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் அந்த வந்துட்டு இஷ்யூஸை கொண்டு வராதிங்கன்றது. இது என்ன கேப்டன்ஷிப் எனக்கு ஒன்றும் புரியல. அது முடிஞ்சதுக்கப்புறம் சபை கலைஞ்சதுக்கப்புறமா மஞ்சருக்கு கேட்குறாங்க, நான் கேப்டனாக இருக்கும்போது அவங்க சொல்கிறத நான் கேட்குறதே கிடையாது, காது கொடுத்து கேட்கவே மாட்டேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் கேப்டனாக இருக்கும்போது நீ ஒரு விஷயத்த சொல்ல வர, நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன்னா அதை செய்யவே மாட்டாங்களா, இப்போ இது என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. கரெக்டான கொஸ்டின் தானே. இப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டின்ற மாதிரி ஆகிப்போச்சுல. ஏன்னா தீபக் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இந்த கேப்டன்ஷிப்பில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து விஜய் விஷால் மேலேயும் நம்ம அருண் மேலேயும் ஒரு இது இருக்குது, ஒரு பாசம் இருக்குது. அந்த பாசத்தை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே ஒரு கெட்ட பேரை வாங்கிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து முத்துக்குமரனுக்கு இங்கே நீங்கள் மறுக்கிற விஷயங்கள் என்ன ஆகுனா, இந்த மறுக்கிற விஷயங்கள் எல்லாமே வாக்காமல் தான் மாறும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பச்சையே தெரியுது. நைட்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சொல்கிறார், அப்பயும் தீபக் என்ன பண்ணுறாரு, இந்த அருணை வச்சுக்கிட்டு நீ பண்ணது வந்துட்டு நீ வந்து அங்கே போயிருக்கவே கூடாதுன்றார். இவங்க 2 பேர் சண்டை நடக்குது, நீ ஏன் உள்ளே போனேன்னு கேட்குறாரு. அவங்க உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் தெரிஞ்சு போச்சு அருணுக்கு. உடனே சரி நான் சாரி கேட்டுக்கிறேன், இனிமேல் அவனை வந்துட்டு இந்த மாதிரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. அங்கே நீங்கள் ஒரே வார்த்தை, ஏண்டா
முத்துக்குமார் சொன்னதில் என்னடா தப்பு இருக்குது? அவன் வந்துட்டு மஞ்சரி வந்து இந்த மாதிரி நீ வைக்கும்போதே சொல்லியிருக்காங்க, நீ எக்ஸ்ட்ரா வைக்கிற ஃபுட்டு வேஸ்ட் ஆக போகுதுன்னு. திரும்ப சாப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க, இவ்வளோ வேஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களான்னு. நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்க, ஒரு ஹெல்த்தியான விஷயம் தானே. சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது ஒரு நாள் எவ்வளோ பெரிய சண்டையே வேஸ்ட் ஆச்சு, வெடிச்சுது. அன்ஷிதா ஒரு பக்கம், சுனிதா ஒரு பக்கம், சாச்சனாவை போட்டு என்ன தாக்குனாங்க. அதுக்கப்புறம் சுனிதாவே வந்து அவ்வளோ சோறை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு இடத்துல போல சட்டி சோறு அப்படி ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம முத்துவும் தீபக்கும் பேசும்போது நம்மளுக்கு தெரியுது இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அந்த ஃபுட்டுக்காக வந்துட்டு இங்கே வந்து மஞ்சரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆதரவாக நம்ம ஆள் வந்துட்டு சஜஷன் தானே கொடுக்குறோம், இதையே எடுத்துக்கூடாதுன்னு கேட்டால் இதை இவ்வளோ பெருசாக கொண்டு வரணுமா? என்னென்னா அருணை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இதை தான் நான் அதுலேருந்து சொல்கிறேன். முத்துக்குமரன் நான் அந்த குரூப்பே கிடையாது. தீபக்கு, அருண், ஜாக்லின்னு, விஜே விஷால், இவங்கெல்லாம் ஒரு செட்டு, சத்யா இவங்கெல்லாம் ஒரு செட்டு. அதனால ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஜால்ராசன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வம் சொன்னாப்புல. இந்த குரூப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிக் பாஸ் கேமுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பை தான் எய்ம் வச்சு இங்கே வந்து உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. என்ன தான் வந்து அவங்க சண்டை போட்டாலும் கூட வேலை செய்கிறவங்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக தான் போவாங்க. முடியா 10 வருஷமாக இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தான் போவாங்க. இதே இது நீங்கள் ஆள் தெரியாத முகம் தெரியாத ஆட்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக பேசுவீங்க. அவனை நான் பார்க்க போகிறதே கிடையாது, இங்கே எனக்கு கேம் வேணும் அப்படின்னு பண்ணுவீங்க. அதுதான் பிக் பாஸில் இவங்க பண்ண பெரிய தப்பு. முதல் வந்துட்டு இருக்கிற எல்லாரையும் அந்த ஆர்டிஸ்ட், அதுவும் முக்கியமாக ஜிடிவியில் இருக்கிற ஆட்களாக வந்து போட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ அதனால தான் என்ன ஆகிடுச்சுன்னா, இது ஏன் வந்து இப்போ வந்து பிக் பாஸ் வந்து இவ்வளோ டிஆர்பி கம்மியாக போயிட்டு காரணம் என்னென்னா, நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்ச முகமாக போட்டிருக்கீங்க. இப்போ பங்காளி மாதிரி இருக்க சொந்தக்காரங்களே தூக்கி உள்ளே போட்டான். அவன் என்ன பண்ணுவான், என் பெரிய பையன் அவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கு, அவங்க என் சித்தப்பாங்க, அவங்ககிட்ட நான் என்னத்தை பேசுது, எங்கள் தாத்தாங்க, எங்கள் பாட்டிங்க, இப்படி தான் போகும். இது பக்கத்தூர்காரங்களையும் அங்கே வந்துட்டு இப்போ வந்து கபடி போட்டில் இறக்கிங்கயா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அது ஒரு போட்டி வேறு மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்டலாம் போட்டு சண்டை போடுங்கன்னா அவங்க எப்படி சண்டை போடுவாங்க, சும்மா வேணால் தட்டுவாங்க, வலிக்குதா வலிக்கலை, அப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தட்டுறேன் இப்போ இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. எப்படி பார்த்தாலும் இதை வந்து கடைசி வரைக்கும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. இவரை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், தர்ஷிகாவும் அதே தான், உங்களுக்கு தெரியும். தர்ஷிகாவும் அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்டு, பவித்ராவும் அங்கே தான். யார் எதுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எப்படி ஆகுதுன்னா, சாச்சனா தனியாக ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த துறையில் இல்லை, அதாவது சினிமா துறையில் தானே, அவங்களுக்கு அந்த சர்க்கிள் கிடையாது. அதே மாதிரி இவர் நம்ம முத்துக்குமரன் அந்த சர்க்கிளே கிடையாது. மஞ்சரி அந்த சர்க்கிளே கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஆர்ஜி ஆனந்த் அந்த சர்க்கிளே கிடையாது. இருந்தாலும் அங்கே வந்துட்டு அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், முத்துக்குமரனை பற்றி யாராவது தாக்குறாமல் இருந்துச்சா இருந்துச்சா, யுவர் ஆனர் இதை நான் வந்துட்டு நானும் வந்து வழிமொழிகிறேன். அவர் முத்துக்குமரன் பண்ணது தப்பு. எல்லாருமே பசியில் இருக்கும்போது அவர் வந்து எப்படி பேசலாம். முதல்ல இந்த சபையில் வந்து வரும்போது இதை பற்றி பேசுறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன அப்படி வேலை, பெரிய இந்த வேலை இருக்குது. அங்கே ஒருத்தங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, கேப்டன் என்ன பண்ணோம், ஒரு நிமிஷம் இருங்க, ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துருச்சு, இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, முடியலையா நீங்கள் போய் சாப்பிட்றதா சாப்பிடுங்க, நான் இதை கொஞ்சம் பேசி முடிக்கணும், என்னோட கேப்டன்ஷிப்பில் நான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணலாமே. இப்போ என்ன பண்ணணும், முத்துக்குமரன் தரமான ஒரு அடியை கொடுக்கணும். என்னென்னா அவருக்கு தான் அந்த 5 பூ கொடுத்துருக்காங்களே, எனக்கு இதுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கல. நான் இண்டிவிஜுவல் கேம் விளாட்றேன். நான் ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, சபையில் வந்து என்னை பேச விடாமல் பண்ணி உழப்பி விட்டீங்க, அதை அப்படியே திசை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போயிட்டீங்க. எனக்கு அதனால் உடன்பாடு இல்லை, அதனால் இந்த ஒரு பூவை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு எடுக்கணும், விடக்கூடாது. ஒரு பிரச்சனைக்கும் வந்துட்டு அங்கே என்னென்ன நடக்குதோ, இங்கே வந்து ஒரு சம்பவத்தை முத்துக்குமரன் பண்ணாதான் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து முத்துக்குமரன் மேலே ஒரு இது வரும். இல்லைனா இப்படி தான் வந்துட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து நரி கூட்டம் மாதிரி வந்து இவர் வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ காண்டாக இருந்துச்சு. வர ரொம்ப எல்லை மீறி போயிட்டே இருக்காங்க. ஏன் ஒரு கருத்து சொல்கிறது கூட சுதந்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அதுவும் இண்டிவிஜுவல் கேம் சொன்னதுக்கப்புறமா. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.